Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை விஜய் பெற்றுக்கொண்டு இருக்கிறார். அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் விஜய் வெற்றி பெற்றிருந்தார். இதில் பெரம்பூர் தொகுதிக்கான சான்றிதழை அவர் சென்னை லயோலா கல்லூரியில் அவர் படித்த அதே லயோலா கல்லூரியில் போய் அந்த சான்றிதழை பெற்றிருக்கிறார். அவர் சான்றிதழை பெறுவதற்காக அமர்ந்திருந்த அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கிறோம். அங்கே வந்து கையெழுத்து போட்டு வெற்றி பெற்றதற்கான அந்த சான்றிதழை பெற்றிருக்கிறார். இதே போல் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் வென்றிருக்கிறார். அதற்கான அந்த சான்றிதழை அவருடைய தேர்தல் ஏஜென்ட்கள் பெற்றிருப்பார்கள். இந்த தொகுதியில் அவரே நேரடியாக வந்து அந்த சான்றிதழை பெற்றிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜகுமாரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமாரன், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். சென்னை பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது தன்னுடைய வெற்றி சான்றிதழை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். தேர்தல் நடத்தும் அதிகாரி தாவேகா தலைவர் விஜயிடம் வெற்றி சான்றிதழை ஒப்படைத்திருக்கின்றார். ஆதவ அர்ஜுனா உட்பட தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் கைதட்டி விஜய்க்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலிலே தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சியாகவே தமிழக வெற்றி கழகமே நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட ஒரு 110 இடங்கள் வரை தமிழக வெற்றி கழகம் வெற்றியை உறுதி செய்யக்கூடிய விதமாக தொடர்ந்து அவர்கள் முன்னிலை பெற்று வருகின்றார்கள். இந்த தருணத்திலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தார். 2லுமே மிகப்பெரிய அளவிலான வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் சென்னை பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு நேரடியாக சென்று, அதாவது லயோலா கல்லூரி வளாகத்திலே தேர்தல் நடத்தும் அதிகாரியிடமிருந்து தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதற்கான வெற்றி சான்றிதழை தாவேகா தலைவர் விஜய் பெற்றிருக்கின்றார். அதே நேரம் திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய வெற்றி சான்றிதழை அங்கே அவர்களுடைய தலைமை ஏஜெண்டாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். ஏனென்றால் வெற்றி சான்றிதழை வேட்பாளர் பெறலாம் அல்லது தலைமை முகவர்கள் மூலமாக வெற்றி சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் திருச்சி கிழக்கு தொகுதியிலே தலைமை முகவர்கள் விஜய்க்கான வெற்றி சான்றிதழை பெற்றுக்கொண்டு விமானம் மூலமாக தற்பொழுது சென்னை புறப்பட்டிருக்கின்றார்கள். தாவேகா தலைவர் விஜயை பொறுத்தவரை ஆட்சி அமைப்பதற்கான அடுத்த கட்ட பணிகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. யார் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க போகின்றார்கள்? கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 முதல் 12 இடங்கள் வரை தேவைப்படும். 118 இடங்களை பெற்றால் மட்டும்தான், 118 உறுப்பினர்களை பெற்றால் மட்டும்தான் மற்றவர்களுடைய தயவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியும். அல்லது தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் உதவியோடு சேர்த்து அந்த 118 என்கின்ற எண்ணிக்கையை கடக்க வேண்டும். விஜய் தனித்தே போட்டியிட்டு இருக்கின்றார். எனவே தாவேகா தலைவர் விஜய்க்கு இப்பொழுது 108 இடங்களில் மட்டுமே வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நிலை இருப்பதால் கிட்டத்தட்ட 10 முதல் 15 உறுப்பினர்களை மாற்றுக் கட்சியிலிருந்து அவர் ஆதரிக்க வைக்க வேண்டும். மாற்றுக் கட்சியிலிருந்து ஆதரிப்பார்கள் என்றால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கலாம், அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கலாம், அல்லது திமுகவிற்கு எதிராக ஒரு ஆட்சி அமைவதற்கு தன்னுடைய ஆதரவை வழங்குவதாக, அதே நேரம் ஆட்சி அதிகாரத்தில் எந்த பங்கும் வேண்டாம், அமைச்சரவையில் எங்களுக்கு இடம் வேண்டாம், திமுகவை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கின்றோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அதிமுக சார்பில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. அதே நேரம் இதுபோன்று வட மாநிலங்களில் நடைபெற்றால் புதிதாக ஆட்சிக்கு வரக்கூடியவர்களுக்கு வாய்ப்பை மறுத்துவிட்டு அங்கே முக்கியமாக இருக்கக்கூடிய 2 கட்சிகளும் கைகோர்ப்பது வழக்கம். அதற்கான ஒரு சாத்தியக்கூறு கூட தமிழக அரசியலில் இருக்கின்றதா என்றும் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் இப்பொழுது திமுகவும் அதிமுகவும் இணைந்தால் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அதிமுக அதற்கு உடன்படுவதற்கான சூழல் இல்லை. அதிமுகவை பொறுத்தவரை திமுக எதிர்ப்பு என்பதில் உருவான ஒரு கட்சி. அந்த அடிப்படையிலே வட மாநிலங்களில் நடைபெறக்கூடிய அரசியல் அரங்கேற்றங்கள் எல்லாம் தமிழகத்தில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதிமுகவை பொறுத்தவரை வெளியிலிருந்து ஆதரவளித்து திமுக ஆட்சியை அகற்றி தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து ஆட்சி நடத்துவதற்கு உதவி செய்வார்களா என்பது ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது எதிர்க்கட்சி என்கின்ற ஒரு தகுதியையும் அதிமுக இழந்திருக்கின்றது. அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் தொடர்பாக ஒரு முக்கிய முடிவை எடுக்க வேண்டிய தருணத்தில் தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக தள்ளப்பட்டிருக்கின்றது. அதிமுகவிற்கு 50 இடங்கள் கூட கிடைக்கவில்லை. கடந்த முறையெல்லாம் 66 இடங்கள் வரை பெற்றிருந்தார்கள். இப்பொழுது அந்த 50 இடங்களையும் பெற முடியாமல் எதிர்க்கட்சி என்கின்ற அந்த ஒரு தகுதியையும் அதிமுக இழந்திருக்கின்றது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.